ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி வழங்கப்படாதது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க மறுத்ததற்கு தமிழக அரசே காரணம் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஓராண்டு உறங்கி கோட்டை விட்ட தமிழக அரசு மாநில உரிமை காப்பதில் படுதோல்வி அடைந்துவிட்டது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 2151.59 கோடியை நடுவண் அரசு வழங்க மறுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூலை 13ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இது தமிழ்நாட்டுக்கு பெரும் பின்னடைவாகும். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை பெறுவதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கு தமிழக அரசுதான் காரணமாகும். இந்த சிக்கலில் தமிழ்நாட்டிற்கு எப்போதோ கிடைத்திருக்க வேண்டிய நீதி இப்போது வரை தள்ளிக்கொண்டே போவதற்கு காரணம் தமிழக அரசின் சார்பில் காட்டப்பட்ட அலட்சியமும் அடுக்கடுக்காக இழைக்கப்பட்ட தவறுகளும் தான். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான முதல் காலாண்டில், அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான 3 மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 573 கோடியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதி வரை வழங்காத நிலையில், அதை கண்டித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் நடுவண் அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தேன். அதன்பின் தொடர்ந்து வெளியிட்ட அனைத்து அறிக்கைகளிலும் இதையே வலியுறுத்தி இருந்தேன். கடந்த மே 22ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் மீண்டும் ஒருமுறை இந்த யோசனையை வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் தமிழக அரசோ அதை மதித்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக வீண் அரசியலை செய்து காலத்தை கடத்தியது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததற்கும் இதுதான் காரணமாகும். நேற்றைய வழக்கு விசாரணையின் போது எவ்வளவு காலமாக நடுவண் அரசின் நிதி வரவில்லை என்றும் எப்போது வழக்கு தொடர்ந்தீர்கள் என்றும் உச்சநீதிமன்றத்தின் கோடை விடுமுறை கால நீதிபதி வினா எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தமிழக அரசின் வழக்கறிஞர், கடந்த ஆண்டு முதலே நிதி வரவில்லை என்றும் கடந்த மே மாதம் 20ஆம் தேதிதான் வழக்கு தொடர்ந்ததாகவும் பதிலளித்தார். அதன் அடிப்படையில்தான் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியவாறு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தால் அடுத்த சில மாதங்களில் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கும், தமிழகத்திற்கான நிதியும் கிடைத்திருக்கும். ஆனால் மக்கள் நலனை விட அரசியல் லாபம் தேடுவதில்தான் திமுக அரசு தீவிரம் காட்டியது. அதனால்தான் 43 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி 1 லட்சம் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி வழங்குவதையும் தமிழக அரசு தடுத்துவிட்டது. இப்படியாக தமிழக அரசின் செயல்களால் பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. மாநிலங்களின் உரிமைகளை மீட்பதுதான் தங்களின் லட்சியம் என்று கூறித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் மாநில உரிமைகளை காப்பதற்காக எந்த நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. சுமார் ஓராண்டு காலம் உறங்கிக் கொண்டிருந்து மிகவும் தாமதமாக உச்சநீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் நிதியை பெறுவதில் தோல்வியடைந்து விட்டது. தமிழக அரசு உடனடியாக மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கை விரைவாக விசாரித்து தமிழகத்திற்கு நிதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடங்களில் ஏழை குழந்தைகளை சேர்க்கவும் அவர்களுக்கு கல்வி வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.